சமீபத்தில் வானியலாளர்கள் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கண்டுபிடித்துள்ளனர். அதுதான் குயிப்பு. இது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை பற்றிய நமது புரிதலை மாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இது சுமார் 3.3 பில்லியன் ஒளியாண்டு நீளம் கொண்டது. இது விண்மீன் திரள்கள், வாயு மற்றும் கருப்பு பொருள் ஆகியவற்றால் ஆனது. இது பூமியிலிருந்து 9.2 பில்லியன் ஒளியாண்டு தொலைவில் அமைந்துள்ளது. இதனை முதலில் அலெக்சியா லோபஸ் மற்றும் அவரது குழுவினர் கண்டுபிடித்தனர். பிரபஞ்சம் விண்மீன் திரள்கள், வாயு மற்றும் கருப்பு பொருள் ஆகியவற்றால் ஆனது. விண்மீன் திரள்கள் ஈர்ப்பு விசையால் ஒன்றாக இணைக்கப்பட்டு திரள்களாக உருவாகின்றன. இந்த திரள்கள் ஒன்றாக இணைந்து பிரபஞ்சத்தின் பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன. குயிப்புவும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கட்டமைப்பு. இந்த பெரிய அளவிலான கட்டமைப்புகள் பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியை பற்றி அறிய உதவுகின்றன. குயிப்பு எப்படி உருவானது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. ஆனால் சில கோட்பாடுகள் உள்ளன. பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் சிறிய அளவிலான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஈர்ப்பு விசையால் ஒன்றிணைந்து பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கின. குயிப்புவும் அப்படி உருவானதாக கருதப்படுகிறது. குயிப்புவின் உள்ளே பல விண்மீன் திரள்கள், வாயு மற்றும் கருப்பு பொருள் உள்ளன. இந்த விண்மீன் திரள்கள் ஈர்ப்பு விசையால் ஒன்றாக இணைக்கப்பட்டு திரள்களாக உருவாகியுள்ளன. குயிப்புவின் கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தின் கோட்பாடுகளை மாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இது பிரபஞ்சத்தின் தொடக்க நிலை மற்றும் கட்டமைப்பை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்தும்.